பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அதிகாலையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். எத்தனையோ அமல்கள் சொல்றோம், ஆனா கண் கண்ட பலனை நம்ம பெற்ற ஒரு அமலை எத்தி வைக்காம இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு 2 மாசமாவே ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழியே அமைய மாட்டேங்குது. ஏன் இது தடுங்கலாகுதுன்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நான் போய் அதுக்காக முயற்சி பண்ணுறேன். அந்த சமயத்தில் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற கால் இருக்க மாட்டேங்கிறாங்க. அது சப்போர்ட் பண்ணுற கால் வரும்போது நான் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று பிஸியாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன், நேரத்தை செலவு பண்ணிட்டேன், துவா செஞ்சுட்டேன், அமல்கள் செஞ்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். கடுப்பா இருக்கு. 2 மாசமா ஒரு விஷயத்த நானும் பல முயற்சி பண்ணிட்டேன். ஒரு சின்ன விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் கூட கிடையாது, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான விஷயம் தான். ஆனா அது இப்போ எனக்கு அவசியமா இருக்கு. அதனாலதான் நான் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நடக்கவே மாட்டேது. அதை பத்தி நேற்று நைட் யோசிச்சுட்டே இருந்து தூக்கமே போச்சு. பொதுவான நைட் நேரம் யோசிச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா நைட் நேரம் மட்டும் கவலைப்பட்டோம்னா தூக்கமே போயிடும். அதை யோசிக்க எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கடுப்பாயிட்டேன்னு தான் சொல்லணும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, தூக்கமே போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, திக்ரெல்லாம் ஓதலாம், தூக்கம் வந்துடும்லன்னு சொல்லிட்டு திக்ரு ஓதிட்டே இருக்கேன். ஆனால் தூக்கமே வரல. மணி 2ஆவது, 2:30ஆவது, 3ஆவது, 3:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ நேரம் தான் முழிச்சு படுக்கிறது? இப்போ இருந்து 1 மணி நேரத்தில் ஃபஜ்ரே வாங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம ரொம்ப நாளாவே தஹஜ்ஜத் பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, ஃபஜ்ருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தொழுதுட்டு இருப்பேன். அப்போதான் ஒரே நேரத்திலேயே எந்திரிச்சு தஹஜ்ஜத்தும் ஃபஜ்ரும் தொழுதுக்கலாங்கிறதுக்காக நான் அப்படிதான் செய்வேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜத் தொழுவதற்கு பெஸ்ட் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3:30 மணி அப்படிங்கிறது. அது நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொழுது, இப்போ எல்லாம் அப்படி தொழுகிறதே கிடையாது அந்த அளவுக்கு நேரமா. சரி இப்போ முழிச்சு தானே இருக்கோம், போய் தொழுகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ஓய்வு செஞ்சுட்டு 3:30 மணிக்கு போய் தொழுதுட்டேன். ஃபர்ஸ்ட் 2 ரக்காய் தொழுதேன். என்னால் கவனமே செலுத்த முடியல. அதுவே ஒரு டென்ஷனாக தலைக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. அடுத்தது நான் சரி மறுபடியும் சொல்லிட்டு இன்னும் 2 ரக்காய் தொழுதேன். நான் அதிகமாக எப்பயுமே தஹஜ்ஜத் 2 ரக்காய் இல்லை 4 ரக்காய் தான் தொழுவேன். 2 தொழுவணும். ஆனால் அவ்வளோதான் தொழுவேன். அப்போ நான் என்ன பண்ணேன், 2வது தடவை தொழுதேன். அது ஒரு திருப்தியாக தொழுதேன். கான்சென்ட்ரேட் பண்ணி அல்லாஹ்வை நினச்சி நான் தொழுதுட்டேன். தொழுது முடிச்சாலும் சரி துவா செய்வேன். எப்பவுமே நான் துவா செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, டைம் இருந்தால் ஏதாவது துவாக்கள் எடுப்பேன், வஜிஃபாக்கள் எடுத்து ஓதிட்டு தான் செய்வேன். அப்போ இன்னைக்கு தான் நமக்கு தூக்கமே வரலையே, தஹஜ்ஜத்துடைய நேரம் வேற, ஃபஜ்ர் தொழுதுட்டு படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முழிச்சிருந்தனால எதையாவது ஓதலான்னு போனால் இருட்டில் நான் தேடின புக்கு கிடைக்கவே இல்லை. சரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, லைட்டை போட்டு என்ன பண்ண வேணாம், கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு நான் போய் மேலோட்டமா இருந்த புக் எடுத்துட்டு போய் கிச்சன்ல உட்காந்துட்டேன். பார்த்தா அந்த புக்கு 40 ரப்பனா துவாவா இருந்திருக்கு. நான் என்ன நினைச்சு எடுத்துட்டு போனா, அது சலவாத்து புக்குன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு போனேன். ஏன்னா சலவாத்து புக்கு பாத்தீங்கன்னா வச்சிருப்போம், அதே மாதிரியே இருக்கும், சன்னமா இருக்கும், சிறுசா இருக்கும். அதனால நான் இருட்டுல பார்க்கும்போது அது சலவாத்து புக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு போயிட்டேன். அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 செலவாத்து இருக்கும். அந்த மாதிரி 40 செலவாத்துக்கு தனியாக வச்சிருக்கேன், 40 ரப்பனா துவாக்கு தனியாக வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 40 ரப்பனா துவா வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அது வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரப்பனா துவாலாம் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 4-5 ரப்பனா துவா மனப்பாடமா அதவே திரும்ப ஓதுனமோ தவிர, மூசா நபி ஓதுனது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுனதுன்னு சொல்லிட்டு ரப்பனா துவாலேயே ஒரு 10 ரப்பனா துவா ரொம்ப ஸ்பெஷலான துவா. அதை மட்டும் தான் இப்போலாம் ஓதிட்டே இருக்கேன். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா அப்படி ஓத மாட்டேன், 40 ஒரு தடவை ஓதுவேன். அப்போ அதனால எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அது அப்படியே ஓதலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், அந்த புக் எடுத்தனால 40 ரப்பனா துவாவையும் ஒரு பக்கம் அரபி இருக்கும், ஒரு பக்கம் அதனுடைய அர்த்தம் இருக்கும். அதனால ஒரு ரப்பனா துவாவையும் ஓதிட்டு அதனுடைய அர்த்தத்தை ஓதுனேன். ஒரு தடவை தான் ஓதுனேன். இதை ஓதுவேன், அதை படிப்பேன், இதை ஓதுவேன், அதை படிப்பேன். அப்படியே என்ன பண்ணேன், 40 முடிச்சேன். எனக்கு 10லேருந்து 12 நிமிஷம் தான் ஆகும். நான் சீக்கிரமா ஓதி முடிச்சுட்டேன். சின்ன சின்ன துவாக்கள் தானே, ஓதி முடிச்சுட்டு துவா செஞ்சேன். ரொம்ப ஓதி முடிக்கும் போதே ஏதோ ஒரு மனசுக்கு லேசா இருந்துச்சு. நான் தொழுது முடிக்கிறப்ப இருந்ததை விட அது ஓதி முடிக்கும் போது ஒரு லேஸ் இருந்துச்சு, ஒரு அமைதி இருந்துச்சு மனசுக்கு. அந்த ஒரு டென்ஷன் தலையில இருந்துச்சு பாருங்க, அது போயிடுச்சுன்னு தான் சொல்லும். அப்போ நான் துவா செஞ்சேன். ரொம்ப உருக்கமாகவே இருந்துச்சு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், கடைசிக்கு இந்த விஷயம் நடக்காதுன்னா அதுக்கு என்னை முயற்சியாவது பண்ண வைக்காத, எதுக்கு என்னை முயற்சியும் பண்ண வச்சு அதுக்காக நான் மெனக்கெட்டுட்டு இருக்கிறதுனால தான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நானும் இபாதத் செய்கிறேன், ஏன் எனக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அதுக்காகையாவது நான் கேட்குறேன், ஒன்றா எனக்கு கொடு, இல்லாட்டினா அது மேலே எனக்கு தேவையே வைக்காத அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எல்லா இடத்துல உருக்கமாக துவா செஞ்சுட்டு முடிச்சுட்டு ஃபஜ்ர்லாம் தொழுதுட்டு படுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடும்போது மதியானம் 2 ஆக போகுது. ஆனால் இன்னைக்கு லொஹர் தான் பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, தானா பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்துருச்சு. நான் அத்தனைக்கு ஒன்றுமே பண்ணல, நான் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் அது எப்படியோ அவங்க காதுக்கு போய் இப்போ ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா மதியானமே அதுக்கான ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஈஸியாக நடந்திருக்கு.
மாஷா அல்லாஹ் 2 மாசம் நான் பட்ட கஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன்னு தான் சொல்லணும். 2 மாசமா நான் உழைச்சாவது அது வந்து அடைஞ்சிரும்னு நினைச்சேன். இப்ப நான் வந்து ஒண்ணுமே செய்யல. அல்லாஹ் இடத்துல காலையில தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு தான் வந்து போனேன். கடைசிக்கு இந்த விஷயத்த விட்டுறணும், அதை விடவேன்னு சொல்லிட்டு தான் நான் துவா செஞ்சுட்டு போனேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மதியானத்துக்குள்ள ரிசல்ட்டே வந்துருச்சு. அது நல்லபடியா அல்லாஹ்வே முடிச்சு கொடுத்துட்டான். நிச்சயமாக தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். அதுல ரப்பனா துவா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய துவாக்கள். ஏன்னா அது வந்து நபிமார்களால ஓதப்பட்ட துவா, இன்னும் அல்லாஹ்வே குர்ஆன்ல தேர்ந்தெடுத்த துவா. அந்த துவாவுடைய அமைப்பு வேற எந்த துவாவுக்குமே வராது. முக்கியமா அதுல இருக்கக்கூடிய வார்த்தை ரப்பனாங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அதை சொல்லி ஒரு அடியான் கூப்பிட்டுட்டா அல்லாஹ் மறுக்க மாட்டானாமா. அதனால நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல ஒரு தடவையாவது சிரமம் பார்க்காம ரப்பனா துவாவை 40ஐயும் என்ன பண்ணுங்க, ஓதிட்டு துவா செஞ்சு பாருங்க. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு எந்த ஒரு தடுங்களா இருந்தாலும் அல்லாஹ் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பான். இது உங்களுக்கு தெரியணும், நீங்களும் அமல் செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வந்து பதிவிட்டிருக்கேன். துவா செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு